என்ன சொல்லியிருக்காங்க? rupees 1817 are divided into 3 parts in such a way that half of the first part, 1/3 of the second part, and 1/6 of the third part are all equal. The third part என்னன்னு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? 1870 ரூபாய 3 பகுதியா பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்? அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவன் குழு எப்படி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஏதோ ஒரு பகுதியா பிரிச்சு வச்சிருக்கான். அதுக்கு நம்ம எப்படி பிரிக்கிறோங்கிறதுக்கு தான் சொல்றான். முதல் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சுங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன செய்யறான்? இதுல பாதி 2 துண்டா போடுறான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஏன்னு வச்சுங்களேன். ஏ பி சி அப்படின்னு 3 பார்ட் இருக்கு. இந்த ஏவை வந்து 2 துண்டா போடுறதுக்கும் பி பார்ட்டை 3 துண்டா போட்டாலும் தேர்ட் பார்ட் அதாவது சி பார்ட்டை 6 துண்டா போட்டாலும் எல்லாம் என்னது ஈக்குவல் அப்படிங்கிறான். இதுக்கு வந்து அந்த ஈக்குவல் வேல்யூக்கு இங்க கேன்னு எடுத்து ஓகேவா? ஈக்குவல் வேல்யூ கேன்னு எடுத்துடும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணுங்க ஏ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு கே. அப்படா ஏ என்ன 2k. ஓகேவா? b divided by 3 equal to k. அப்பனா b எவ்வளவு 3k 2k. அடுத்தது c divided by 6 equal to k. ஓகேவா? c எவ்வளவு 6k. அதாவது இப்ப a எவ்வளவு a is to b is to c என்னன்னு பாத்தீங்கன்னா 2k 3k 6k. இந்த k எல்லாம் காமனா இருக்கு, தூக்கிடுங்க. பேலன்ஸ் இருக்குது 2:3:6. இதுதான் வந்து ஏபிசியோடைய ரேஷியோ. இதை நம்ம எடுத்துட்டு எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? இப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்? தேர்ட் பார்ட் கேட்டிருக்கான். தேர்ட் பார்ட் 6 மொத்தமா கூட்டினா 5 பிளஸ் 1 6 11. 11ல 6 மடங்கு எவ்வளவுன்னு உங்களை கேட்கிறான். ஓகேவா? 1870 இன்டூ 6 divided by 11 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 1020 வருது. ஓகேவா? அதான் தேர்ட் பார்ட்.